ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காட்லினோட அட்வான்டேஜ் அதை இன்ட்ரடக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம ஃபர்தராக டீட்டெயில்ஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் இருந்தால் தான் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் அதோட பேசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது காட்லின் எங்கெல்லாம் ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 ஐடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எக்லிப்ஸ் அப்படிங்கிறத ரன் பண்ணலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ரன் பண்ணலாம், இல்லைனா இன்டெலைஜ் ஐடியா அப்படிங்கிற ஐடியில் வந்து ரன் பண்ணலாம். ஸோ அது ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜேடிகே அப்படிங்கிறது வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜேடிகேனா என்ன, ஸோ அப்படிங்கிறது ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஜேடிகே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் வந்து நம்மளோட அந்த கோட் வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு டூலு. ஸோ இந்த ஜாவா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை வச்சிருக்கு ஜேஆர்இ கூட பார்த்தீங்கன்னா அதர் ஜாவா டெவலப் பண்ணுறதுக்கான டூல்ஸு. ஸோ மற்ற டூல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டை வந்து நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஜாவா அப்ளிகேஷன் ஜாவா கோட் ஏதாவது டெவலப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜேடிகே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இப்போ நமக்கு காட்லின் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட புது ஆல்ரெடி லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணது ஜேடிகே தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இருக்க அந்த ஓல்டு வெர்ஷன் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ மேக்காக இருந்தாலும் விண்டோஸாக இருந்தாலும் அதுக்கான என்ன பண்ணணுமோ ஸோ அந்த போயிட்டு அன்இன்ஸ்டால் அந்த ஜேடிகே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி இங்கே லிங்க் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க்கில் உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த புது வெர்ஷன் ஜேடிகே வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு காட்டுற என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜேடிகே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜேடிகே போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு லினக்ஸாக இருந்தால் லினக்ஸு, இல்லை மேக்கு, விண்டோஸ் 64 உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ரெக்யூர்டானதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபைல் வந்து ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம இது வந்து .exe ஃபைலாகவே இங்கே கொடுத்துருக்கான். இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த .exe ஃபைலை டேரெக்டாக ரன் பண்ணாலே போதும். ஸோ நம்ம மேக்குக்கு என்ன பண்ணணுமோ ஸோ இன்ஸ்டால் ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேடிகே வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பாத் செட் பண்ணணும். ஸோ இந்த பாத் செட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு ஒரு ஜாவா ஃபைல் ரன் பண்ணும்போது அதுக்கு உண்டான பாத் வந்து எனக்கு இங்கே தான் எடுத்துக்கணும், அந்த பின் ஃபோல்டர்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த பாத் செட் பண்ணுறது. ஸோ இந்த பாத் செட் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் போயிட்டு எடிட் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே விண்டோஸில் பார்த்தீங்கன்னா எடிட் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஃபார் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற உள்ள போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாத் வேரியபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காட்டும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எடிட் கொடுத்துட்டு இந்த ஒரு பாத் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா ஹோம் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜாவா ஹோம் அப்படிங்கிறதுல பாத் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சி ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே, அதாவது ஜேடிகே ஃபைல் வந்து எங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோட பாத் வந்து பின் ஃபோல்டர் இல்லாமல், ஸோ வந்து பின் ஃபோல்டருக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பின் ஃபோல்டர் பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க அந்த பாத் வந்து ஜாவா ஹோம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜாவா ஹோம் அப்படிங்கிறத நான் எங்கே அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாத் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ அந்த பாத் அப்படிங்கிறதுல உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த நியூ அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இங்கே வேரியபிள் நேம் கேட்கும். இல்லை ஜாவா ஹோம் கொடுத்துட்டு இதில் பாத் வேரியபிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காட்டி இங்கே ஜாவா ஹோம் அப்படிங்கிறதுல வந்துட்டு அந்த வேரியபிள் இருக்குது. ஸோ இது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பாத் அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இதை கொடுத்துட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பாத் வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதில் வந்து நம்ம புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுனால ஸோ இப்போ அங்கே நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வேல்யூ ஆட் பண்ணுறது கேட்கும். ஸோ ஜாவா ஹோம் நம்ம பாத் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபைல் வந்து அந்த பாத் வந்து நம்ம பின் ஃபோல்டர் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பின் ஃபோல்டர் தான் நம்ம எல்லாமே வச்சுருப்போம். ஸோ அதனால் அந்த ஜாவா ஹோம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு பக்கத்தில் வந்துட்டு /bin அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ நம்மளோட பாத் வேரியபிள் வந்து அந்த ஜாவா ஹோம் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது அந்த ஜேடிகேல பின் ஃபோல்டரை பாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ பாத் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு பாத் வந்து செட் ஆயிரும்.
ஸோ இது முடிச்சு நம்ம என்ன பண்ணணும், இது கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு சிஎம்டி உள்ள போனீங்கன்னா ஜாவா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு எந்த எரரும் வராது. அதே மாதிரி ஜாவா வெர்ஷன் பார்க்குறோன்னா வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா ஜாவாவோட வெர்ஷன் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஜாவாசிங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவாவோட கம்பைலர். ஸோ அதோட வெர்ஷன் செக் பண்ணிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு வெர்ஷன் ரெண்டுக்குமே வந்துருச்சு. ஸோ இந்த 2 வெர்ஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஜாவா ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு இந்த காட்லின் ஃபைல் ரன் பண்ணுறதுக்கான ஒரு பாத் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணியாச்சுன்னு மீனிங். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐடியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஐடியை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்டெலிஜே எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் ஆல்ரெடி நான் கொடுத்துருங்க. ஸோ இதில் போனீங்கன்னா நம்மளுக்கு இன்டெலிஜே இருக்கும். ஸோ இன்டெலிஜேயோட வெப்சைட்டு ஸோ jetbeans.com ஐடியா டவுன்லோட் index.comல வந்துட்டு இந்த விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கம்யூனிட்டி இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு .exe ஃபைல் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது கொடுத்துட்டு அதுலேயே இன்ஸ்டால் ப்ரொசீஜர் எல்லாமே நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே டிஃபால்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஐடி வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது ஃபர்தர் அப்டேட்ஸோ இல்லை வேறு எதாவது எனக்கு எக்ஸ்ட்ராவாக எதாவது இன்ஸ்டால் பண்ண சொல்லிச்சுன்னா அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ அடுத்து கான்ஃபிகர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு கான்ஃபிகரில் போயிட்டு செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு நோ மோர் அப்டேட்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிருக்கணும். ஸோ வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஃபர்தர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டெலிஜே வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிரும் பர்ஃபெக்டாக. ஸோ இப்போ இன்டெலிஜேல ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டெலிஜேல புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒன் செகண்ட் ஓப்பன் ஆகிட்டோம். ஸோ இதில் போயிட்டு ஃபைலில் வந்துட்டு ஃபைல் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஃபைல் அதில் போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே சைடில் வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜாவா ஆண்ட்ராய்டு இது எல்லாமே ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆண்ட்ராய்டில் போவேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காட்லின் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் காட்லினில் உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் JVM ஐடியா அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் ப்ராஜெக்ட் வந்து இங்கே காட்லின் ஹலோ காட்லின் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த காட்லின் ப்ரோக்ராமிங் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ராக்டிவ் ஷெல் ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போயிட்டு காட்லினில் போனீங்கன்னா காட்லின் REPL அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த REPL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி இந்த ரீட் எவால் பிரிண்ட் லூப் அப்படின்ட்டு அதான் வந்து REPL அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பைத்தான் ஷெல் அந்த மாதிரிலாம் ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதில் ரன்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறக்கு ஒரு ஷெல் மாதிரி இன்ட்ராக்டிவ் ஷெல் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் தான் ஹலோ வேர்ல்டு ரன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு. ஸோ நம்ம இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஜஸ்ட் இது பேசிக் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது ரன் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நம்மளுக்கு இங்கே அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கான கீவேர்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க மாதிரி இது ஆர்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கான ஒரு பேரந்தசிஸ். ஸோ இது ப்ரோக்ராமிங் பாடி வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் பாடி வந்துட்டு இதுக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்குள்ள பிரிண்ட் லைன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். செமிகாலன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து செமிகாலன் போட்டே பழகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் செமிகாலன் போட்டாலும் இது வந்து நம்மளுக்கு எந்த எரரும் வராது. ஸோ இதே ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நிறைய கோடில் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த REPL அப்படிங்கிற இன்ட்ராக்டிவ் ஷெல்லையே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட காட்லினோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேரியபிள்ஸ் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஸோ இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.